வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியம் சத்தியமே என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நமக்கு ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. மனிதனுடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் வெவ்வேறாக மாறுபட்டிருக்கிறது. அதாவது ஒரு காரியத்தை ஒருவர் பார்ப்பதன்படி அல்ல மற்றொருவர் பார்ப்பது. இப்போ நான் ஒரு காரியத்தை ஒரு விதமாக பார்ப்பேன், வேறொரு பார்வையில் அது வேற விதமாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய கனவு வீடை கட்டுவதற்கான ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த நிலத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கல் இருந்தது. அந்த கல் அவனுக்கு இடையூறாக இருந்ததனால் அதை ஆட்களை வைத்து ஒரு உருட்டி அதை ஒரு ஓரமாக சேர்த்து வைத்தார்கள். வீடு கட்ட ஆரம்பித்தான். ஆனால் இவன் அந்த வீட்டை பார்க்க வரும் பொழுதெல்லாம் அந்த மனிதனுடைய இறுதியில் எப்பொழுதும் அந்த கல்லை பார்க்கும் பொழுது ஒரு வேதனை. இவ்வளவு அழகான வீடு கட்டுகிறோமே, இந்த அசிங்கமான கல் இந்த வீட்டிற்கு முன்பாக நிற்கிறது, அதை எப்படியாவது அகற்ற வேண்டும், இதை இடித்து உடைத்து அதை அகற்ற வேண்டும் என்று எப்பொழுதும் அவன் மனதில் நினைத்து கொண்டான். ஏனென்றால் எப்பொழுதும் அவனுடைய மனதில் அது ஒரு கஷ்டமாகவே தோன்றியது. ஏனென்றால் அழகான வீடு, ஒரு அசிங்கமான மிகப்பெரிய கல் வீட்டிற்கு முன்பாக கிடக்கிறதே. அந்த கல்லை பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் அதை எப்படி அகற்றாம் என்பதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக
இவன் அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியே சென்ற ஒரு சிற்பி அந்த கல்லை பார்த்து கொஞ்ச நேரம் அந்த கல்லை சுற்றி வந்து அதை பார்த்து அதை ரசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த மனிதன், இந்த கல்லை பார்த்து ரசிப்பதற்கு என்ன இருக்கிறது, இது வெறும் கல் தானே அப்படின்னு என்று அவரிடம் கூறினார். அப்ப அந்த மனிதன், இல்லை இல்லை, இது வெறும் கல் அல்ல, இந்த கல்லுக்குள் அழகான ஒரு சிற்பம் இருக்கிறது என்று. சரி, நீங்கள் அந்த சிற்பத்தை வடியுங்கள் என்று இந்த மனிதனும் கூட மறுமொழி கூறினார். எனவே வீட்டு வேலையும் நடந்து கொண்டிருந்தது, வீடு கட்டும் பணியும் நடந்து கொண்டிருந்தது. மிக அழகான ஒரு வீட்டை அந்த மனிதன் கட்டி முடித்தான். இந்த சிற்பியும் அந்த கல்லை கொத்தி எடுத்து ஒரு அழகான சிற்பமாக மாற்றினார். பின்பு அந்த வீட்டிற்கு முன்பாக தோட்டம் அமைக்கப்பட்டது. இந்த கல் அந்த தோட்டத்தின் மத்தியில் இருந்தபடினால் அதை சிற்பமாக வடித்த பொழுது ஒரு அழகான ஒரு சிற்பமாக, ஒரு பெண் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றும்படியான ஒரு அழகான ஒரு சிற்பமாக அது மாறியது. பின்பு அந்த தோட்டம் அமைத்த பொழுது அந்த தோட்டத்தின் மத்தியில் இந்த சிற்பம் நின்றது. கொஞ்ச நாட்கள் சென்றது, வீட்டு வேலைகள் முடிந்தது, எல்லா வேலையும் முடிந்த பொழுது அந்த வீட்டை விட மிகவும் அழகான இந்த தோட்டம் அங்கு அமைந்திருந்தது, அந்த சிற்பம் அங்கே அமைந்திருந்தது. பார்ப்பவர்கள் எல்லாம் அந்த வீட்டை ரசிப்பதை விட அந்த சிற்பத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இந்த கதையில் அந்த இரண்டு மனிதர்களும் அந்த கல்லை குறித்து பார்த்த கண்ணோட்டம் வெவ்வேறாக இருந்தது. ஒருவருடைய பார்வையில் அது வெறும் கல், மற்றவருடைய பார்வையில் அது அழகான சிற்பமாக மாறினது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள கண்ணோட்டம் உங்களுக்கும் எனக்கும் எப்படியா இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை அவரோட திருடன், கொள்ளையன் என்று, பொய்யன் என்று சொல்லி சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். அதை பார்ப்பவர்கள் எல்லாம் தலையை துலுக்கி உமிழ்ந்து சென்றார்கள். ஒரு அவமான சின்னமாக கருதப்பட்டது. இயேசுவே ஒரு அவமானமாக இவர்கள் அன்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர், ஐயோ இவர் நல்லவர், இவர் மெசியா, இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவ்வாறாக பார்த்தார்கள். வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவை இரண்டு விதமாக அவருடைய சிலுவை மரணத்தை பார்ப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று. நீங்களும் நானும் இன்றும் அப்படித்தான், இந்த பூமியில் மனிதர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் சிலுவை மரணத்தையும் ஒரு கூட்டம் மனிதர்கள் வேற விதமாக பார்க்கிறார்கள். ஒரு கண்ணோட்டம் வேற விதமாக இருக்கிறது. ஒரு கூட்டம் ஜனங்களுடைய கண்ணோட்டம் வேற விதமாக இருக்கிறது. இவர்களை குறித்து வேதம் கூறுவது 1 கொரிந்தியர் 1 நிருபத்தில் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது என்று, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் கூறுகிறார், சிலுவையை நீங்க பார்க்கும் பொழுது, அது கெட்டு போறவர்கள் பார்க்கும்போது அது அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றுதாம். ஆனால் தேவன் தானமாய் கொடுக்கக்கூடிய மீட்பு, அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் பார்க்கும் பொழுது அது அவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறதா. மனிதனுடைய கண்ணோட்டம் இரண்டு விதமாக இருக்கிறது. இன்று இயேசு கிறிஸ்து உலகத்தின் மத்தியில் இருக்கிறார், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் அவர் இருக்கிறார். இன்று இயேசு என்ற பெயர் எங்கும் ஒலிக்கிறது. மனிதனுடைய கண்ணோட்டம், உங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? இயேசுடைய சிலுவை மரணத்துடைய காரியத்தை கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுதா, சிரிப்பா இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து மரித்தால் நமக்கு என்ன என்று நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது இயேசு கிறிஸ்து ஒரு உலக ரட்சகர், ஒரு எனக்காக மரித்தார் என்று நினைக்கிறீர்களா? நம்ம மத்தியில் இருக்கும் இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம் பாருங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஷூ கம்பெனி அவருடைய காலணிகளையும் ஷூகளையும் விற்கும்படி ஒரு கிராமத்திற்கு அந்த ஊழியர்களுடைய அனுப்பினார்கள். அந்த கிராமத்திற்கு கப்பல் பயணமாக சென்ற அந்த மனிதன், அந்த அனுப்பியதன் நோக்கம் அந்த ஊருக்கு சென்று இதை வணிகம் செய்ய வேண்டும், இதை வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நிறைய ஷூகளையும் சிறப்புகளையும் கப்பலில் ஏற்றி இந்த மனிதனை அனுப்பினார்கள். அந்த மனிதன் அந்த கிராமத்தில் இறங்கி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கால்களிலும் அங்கே காலணிகளே கிடையாது. அவர்களுக்கு ஷூ என்றாலோ செருப்பு என்றாலோ ஒன்றும் தெரியாத மக்கள் அவர்கள். எனவே இந்த மனிதன் திருப்பி கடிதம் எழுதினார், நான் இப்பொழுதே திரும்பி வருகிறேன், இங்கே இவருக்கு ஷூ என்றாலும் இன்னும் தெரியாது, காலணி என்றாலும் தெரியாது, எல்லாம் சொல்லி புரிய வைப்பது எனக்கு கடினம் என்று சொன்னார். எனவே அவர்களும் கூட சரி திரும்பி வா என்று சொல்லிவிட்டார்கள். பின்பு வேற ஒரு ஊழியனை அனுப்பினார்கள், ஒரு வேலைக்காரன். அவன் அங்கு சென்று பார்த்தான், ஒருவருடைய காலிலும் கூட செருப்போ ஷூவோ ஒன்றும் கிடையாது. எனவே அந்த மனிதன் திரும்ப அந்த இங்கிலாந்திற்கு அந்த கம்பெனிக்கு ஒரு கடிதம் எழுதினார், நீங்கள் சீக்கிரமாக இருக்கக்கூடிய எல்லா காலணிகளையும் ஷூவை இங்கே அனுப்புங்கள், ஒருவருடைய கால்களிலும் ஷூ இல்லை, இது என்ன என்பதற்கு புரிய வைத்தேன் என்றால் எல்லா ஷூவையும் விற்று விடலாம் என்று. இந்த குறித்து அந்த இரண்டு மனிதர்களையும் பாருங்கள், ஒரே காரியம்தான் இரண்டு பேருக்கும் வெவ்வேறாக இருந்தது. முதலாவது அதை சரியாக கவனிக்காத அந்த மனிதனுக்கு
பெரிய இழப்பை அது கொடுத்தது. ஆனால் இரண்டாவது வந்த மனிதன் சரியாக அதை பயன்படுத்தினான், சரியாக கண்ணோட்டம் அவனுக்கு இருந்தது, எனவே அவனுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்தது. வேதத்தில் நாம் வாசிக்க முடியும், லூக்கா எழுதின நற்செய்தி அதில் 23ஆம் அதிகாரத்தில் 39 43 வரை 2 மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பார்த்த பார்வையை நாம் இங்கே வாசிக்கலாம், தியானிக்கலாம். 2 மனிதர்கள், அவர்கள் 2 பேரும் கள்வர்கள், அதாவது குற்றவாளிகள். நாம் வாசிக்க முடியும் 39. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ நமக்கு தெரியும், அவர் சிலுவையில் அறையும் பொழுது உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது அன்று இருந்த கொடூரமான மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்றும் அந்த கொடூரமான மரணம் தான். ஒரு 2 கட்டைகளை நிறுத்தி அதை கிராஸ் ஆக குறுக்காக வைத்து அதில் கைகளை ஆணிகள் கொண்டு அடித்து கால்களையும் அதில் அடித்து அவர்களை பூமியிலிருந்து உயரே குத்தி நிறுத்துவார்கள். அங்கே இருந்தவர்கள் மரித்து போக வேண்டியதான், மூச்சு விட முடியாமல். இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் செய்யாதவர். அவர் உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக சிலுவையில் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, இவன் குற்றவாளிகளில் ஒருவன், தேவனுடைய குமாரன் அல்ல, மெசியா அல்ல என்று அவர் காண்பிக்கும்படி 2 பக்கமும் 2 குற்றவாளிகள் அவர்கள் சிலுவையில் அறைந்தார். அதில் ஒரு குற்றவாளி கூறுகிறான், இயேசுவை பார்த்து என்ன கூறுகிறான்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். ஒருவன் இகழ்றான்னா பரிகாசம் செய்யறான். நீ என்ன கிறிஸ்துவா, நீ கடவுளா, என்னை ரட்சி, நீ கிறிஸ்துவான என்னை இறக்க நீ இறங்கிக்கோ. அவன் விண்ணப்பிக்கவில்லை, அவன் ஏளனம் செய்கிறான். பிரியமானவர்களே, இன்றும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில் உண்டு. இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்றும் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை என்றும் சொல்லக்கூடிய மனிதர்கள். அவர்களுக்கு குறித்து தான் நாம் முன்பதாக நாம் வாசித்தோம். அவர்களுக்கு எந்த பலனையும் அளிப்பதில்லை, அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றியது என்று தேவன் கூறுகிறார். அந்த ஷூ கம்பெனியிலே முதலாவது வந்து அந்த மிகப்பெரிய மதிப்பை இழந்து போன மனிதனை போல அது இருக்கிறது. அந்த வெறும் பாறை என்று நினைத்த அந்த வீடு கட்டுவரை போல இருக்கிறது. அந்த இகழ்ந்த மனிதனுக்கு தேவ பயம் இல்லை. அவன் இயேசு கிறிஸ்துவால் ஒன்று முடியாது என்று நினைத்தான். அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று நினைத்தான். தன் நிலையை அறியாதவனாக இருந்தான். ஏனென்றால் நான் பாவம் செய்தேன், அந்த பாவத்துக்குரிய நல்ல தண்டனையை நான் அனுபவிக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யவில்லையே. எனவே அவன் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கவில்லை, நம்பவில்லை, தன்னையும் அவன் மறந்தவனாக. இரண்டாவது ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் எப்படிப்பட்டவன்? 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று அவன் கூறினான். அது மட்டுமல்ல, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்கதான பலனை அடைகிறோம், இவரோ தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று கூறி அந்த இரண்டாவது கூறிய அந்த குற்றவாளியை, அந்த தண்டனை அனுபவித்த அந்த கல்லனை நோக்கி, அந்த கல்வனை நோக்கி இயேசு கிறிஸ்து தன் தலையை சாய்த்து கூறுகிறார். நாம் வாசிக்க முடியும் 43ஆம் வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னோட கூட இன்றைக்கு நீ இருப்ப என்று கூறி அந்த மனிதன் இரண்டாவது கூறிய இயேசுவுக்கு பயப்படுகிறது இல்லையா, நீ ஒரு தவறுமே செய்யவில்லையே என்று சொன்ன அந்த மனிதன் இன்னும் ஒரு காரியத்தை கூட சேர்த்து சொன்னார். அது என்னவென்றால், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கூறி. பிரியமானவர்களே, இன்றும் நம் மத்தியில் இயேசு இருக்கிறார். அதே ஆணி பாய்ந்த அந்த காயங்களோடு அவரை பார்த்து ஒரு கூட்டம் மக்கள் இகழுகிறார்கள். தேவையற்ற ஒரு காரியம். இயேசுவுக்கு எதற்கு இப்படி? நாங்களே எங்களுடைய வாழ்க்கை பார்த்து கொள்வோமே, நாங்களே எங்களை மீட்டுக் கொள்ளுவோமே, நரகமும் இல்லை, சொர்க்கமும் இல்லை, ஒரு தண்டனை தீர்ப்பும் இல்லை என்று, உலக முடிவும் இல்லை என்று கூறுகிறார்கள். அது அவர்களுக்கு பைத்தியமாய் ஒரு பலனையும் அளிப்பதில்லை. இரண்டாவது மனிதன் கூறியது, இயேசுவே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, இனி ஒரு கல்லனை, அவனோடு கூட அதே தண்டனையை ஏற்றுக்கொண்ட இன்னி ஒருத்தனை பார்த்து இந்த மனிதன் கூறுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம் பாவம் செய்தனால் தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் ஒரு குற்றம் செய்யவில்லையே. அப்ப அந்த மனிதன் தன் நிலையை அறிந்தவன். அவன், நான் பாவம் செஞ்சேன், எனவே இதனை அனுபவிக்கிறேன், இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்யவில்லையே,
இயேசு கிறிஸ்து பாவம் செய்யாதவர் என்று அந்த மனிதன் உணர்ந்தவனாக காணப்பட்டான். அது மட்டும் இல்ல, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். தன் நிலையை அறிந்தவனும் தேவனுக்கு பயப்பட்டவனும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் வருவார், அவர் ராஜா, இந்த மரணம் அவரை ஒன்றும் செய்யாது என்று அவன் உணர்ந்திருந்தான். அவ்வளவு கொடுமையான பாவம் செய்தவனுக்கு கூட இயேசு என்னை நினைத்தருளும் இயேசுவே என்று அவன் கூறியதனால், இருதயத்தில் அவனுடைய விசுவாசத்தை கண்டதனால் இயேசு கிறிஸ்து அவனோடு கூட கூறுகிறார், நீ இன்றைக்கு என்னோட கூடிய பரதேசியிலே இருப்பாய் என்று. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆறுதலான வார்த்தை வேண்டுமா? நிச்சயமாகவே அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவனோடு கூட சொர்க்கத்தில் வாழுவான். நீங்கள் நானும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பெற வேண்டுமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அந்த கல்லனை காட்டிலும் மிகப்பெரிய பாவம் செஞ்சவங்க நானு, என் பாவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, என் அக்கிரமம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, மிக கொடுமையான பாவங்களை செஞ்சவன் நான், அக்கிரமம் செய்யற ஒரு மனுஷன் நான், கெட்ட சிந்தை உள்ள மனுஷன் நான், என் பலவீனத்தினால் அக்கிரமங்களும் அநியாயம் அந்த சமுதாயத்தில் நடப்பிக்க, அதனால அதுல இருந்து வெளியே வர முடியுது. நான் மது பழக்கத்துக்கு அடிமையானவன், நான் விபச்சாரம் செய்யக்கூடியவன், கொலை செஞ்சவன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. இந்த கள்ளனை போல, இந்த திருடனை போல, இந்த குற்றவாளியை போல, இயேசுவே நீர் ராஜா, நீர் ஒரு தவறும் செய்யவில்லை, நீர் தண்டனை அனுபவிக்கிறீர், நானும் என்னுடைய குற்றங்களுக்காக இங்கே இந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கேன், என்னை நினைத்தருளும். வேதம் தெளிவாக கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவை தன் வாயினாலே அறிக்கை செய்து தன் இருதயத்தில் விசுவசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று. ரட்சிக்கப்படுவான் என்றால் அவன் அந்த மரண ஆக்கினையிலிருந்து, அவனுக்கு வரக்கூடிய நரக தண்டனையிலிருந்து அவன் மீட்கப்படுவான். அவன் செய்த பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் உரிய நியாய தீர்ப்பிலிருந்து அந்த மனிதனை இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். வேதம் கூறுகிறது, நீங்கள் உங்கள் பாவத்திலே சாவீர்கள் என்று. அந்த சாவிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று நாம் கூறினால் அது போதுமானது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சமாதானமும் சந்தோஷமும் வேண்டுமா? ஒருவேளை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன். இந்த குற்றவாளியை அவனால் என்ன செய்ய முடிந்தது? அவன் கைகள் 2 ஆணிகளினாலே மரத்தோடு சேர்த்து அடிக்கப்பட்டிருக்கிறது, அவன் கால்களும் மரத்தோடு சேர்த்து அடிக்கப்பட்டிருக்கிறது, அவனால் எங்கும் அசைய முடியாது, அவன் மீது தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவனால் செய்ய முடிந்தது ஒருவேளை தன் தலையை மாத்திரம் இயேசுவின் பக்கமாய் திருப்பக்கூடும், அவ்வளவுதான். தன் தலையை சாய்த்து இயேசு கிறிஸ்துவனோடு அவன் கேட்கிறான், என் நினைத்தருளும் இயேசுவே, நான் பாவியா இருக்கேன். அதை நாம் உணர்ந்தால் போதுமானது. இயேசு அந்த பாவத்திலிருந்து விடுவிக்க அவரால் கூடும் என்பதை நம்பினால், விசுவசித்தால் போதுமானது. எந்த மலைகளுக்கும் செல்ல வேண்டாம், எந்த பெரிதான செய்கையும் நாம் செய்ய வேண்டாம். ஒருவேளை நம்மளால செய்யும், நீங்க கேட்கலாம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கு, என்னை யார் இந்த மரணத்திலிருந்து என்னை விடுவிப்பா? யார் இந்த கஷ்டத்திலிருந்து என்னை விடுவிப்பா? என் வாழ்வில் சமாதானத்தை யார் தருவார் என்று நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தார். ஒரு நிமிடம் அமைதியான ஒரு சூழலில் உங்கள் பாவங்களை எல்லாம் சமர்ப்பித்து இயேசுவினிடத்தில், இயேசுவே என்னை நினைத்தருளும் அப்பா, உமது ராஜ்யத்தில் நீங்க வரும்போது இந்த பாவியும் இந்த கேடுள்ளவனும் இந்த பலவீனம் உள்ளவனையும் நினைத்தருளும், என் வாழ்வை மாற்றும் இயேசுவே என்று நீங்க கூறுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில், கோடிக்கணக்கான மக்கள் புது வாழ்வை பெற்றவர்களாக குடும்பத்திலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமாதானத்தையும் வெற்றியும் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாங்களும் சாட்சி. நாங்களும் உங்களை போன்று பாவமும் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்கள் வாழ்வை மாற்றினார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அவரை விசுவாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தில் கஷ்டமும் வேதனையும் துன்பமும் ஓடி ஓடி சோர்ந்து போன ஒரு வாழ்வு உங்களுடைய வாழ்வா? இயேசு கிறிஸ்து நான் இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். அந்த வாழ்க்கையில் எல்லா குற்றங்களையும் செய்து சமுதாயத்தினாலே அகற்றப்பட்டு உலகத்தில் கொடுக்கக்கூடிய கொடுமையான தண்டனையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிற அந்த குற்றவாளி தன் பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதவர், ஒரு குற்றமும் செய்யாதவர் இயேசு என்பதை அந்த மனிதன் புரிந்து கொண்டான். தான் நிலைமையவனாக, நான் முழுவதும் பாவத்தினால் பிறந்தவன், பாவம் செய்தவன் நான், எனவே தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாது. அவனுக்கு புரிந்தது, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவங்களுக்காக அவர் மரிக்கவில்லை, இந்த வேதனை அனுபவிக்கவில்லை, அவர் தேவகுமாரனானால் இதை அனுபவிக்கிறார் மற்றவர்களுக்காக. என்றால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து ஜெபிக்கிறார், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே, இவர்களை மன்னியும் என்று.
எனவே மற்றவர்களுக்காக இந்த வேதனை சகித்தார் என்பதை அந்த குற்றவாளியானவன் அறிந்திருந்தான். எனவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில், இயேசுவே உமது ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். பாருங்க, அவனால் உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றோ என்னை ரட்சியுங்கள் என்றோ ஒன்றும் அவனால் கூறுவதற்கு அவன் நாவு, ஏன்னா அவ்வளவு அக்கிரமம் நிறைந்தவன். என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதைத்தான் சொல்லணும். நான் பாவியான மனுஷன், நான் அக்கிரமம் நிறைஞ்ச மனுஷன்பா. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ சரி செய்யணும்னு நினைக்கிறேன், முடியறதில்லை. என் குடும்பத்தை சமாதானத்துக்குள்ளாக கொண்டு போகணும்னு நினைக்கிறது, முடியறதில்லை. வேலை காரியங்களில் எனக்கு சரியாக காரியங்கள் வாய்ப்பதில்லை. திருமண காரியங்கள் வாய்ப்பதில்லை. குடும்பத்தில் கஷ்டம், மன சோர்வு, வேதனை நிறைந்த வாழ்க்கை. ஓடி ஓடி என் கால்கள் சோர்ந்து போனது, என் இருதயம் பாரப்பட்டது. பிரியமானவர்களே, உங்களுக்கான செய்தி அது. உங்கள் தலையை மாத்திரம் இயேசுவினிடத்தில் தாழ்த்தி உங்கள் இருதயத்தை அவர் பாதத்தில் வைத்து, இயேசுவே என்னை நினைத்தருளும் என்று நீங்கள் மன்றாடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்வை மாற்ற ஒரு வல்லவர். அந்த தோட்டத்தை அழகாக அந்த சிற்பி ஆக்கினது போல ஒதுக்கப்பட்ட அந்த கல்லை ஒரு சிற்பமாக மாற்றி அந்த தோட்டத்திற்கு ஒரு புது பொலிவை கொடுத்தது போல. பாருங்க, அந்த குழந்தைகள் அந்த வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக விளையாடினார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டது. அது கேவலமாக எண்ணப்பட்டது, அது அவமான சின்னமாக எண்ணப்பட்டது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மாற்ற அது ஒரு அழகான சிற்பமாக அன்று அனைவராலும் வர்ணிக்கப்படுகிறது. இன்னைக்கு எத்தனையோ வீடுகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை அழகாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர்களுடைய கழுத்தில் அது அந்த சிலுவை அழகாக தொங்குகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து என்பவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அது மட்டுமல்ல, மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ராஜாதி ராஜா. ஒருவனும் தப்பி போக முடியாது என்று வேதம் கூறுகிறது. செய்கிற செய்கைகளுக்கும் பேசுகிற பேச்சுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று வேதம் கூறுகிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று வேதம் கூறுகிறது. அதற்கு மத்தியில் இயேசுனுடைய அழைப்பை பாருங்களே. அந்த கிருபையையும் அந்த தயவையும் அந்த இரக்கத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதோ என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். எல்லா கஷ்டத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை ஒரு சில வார்த்தைகள் நாம் பெற்றுக்கொள்ளும்படி, இருதயத்தில் விசுவாசிப்பதால் பெற்றுக்கொள்ளும்படி இலகுவாக்கினார், இலவசமாய் கொடுத்தார். இதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமா? எனவே நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் புது வாழ்வையும் வெற்றியையும் சமாதானத்தையும் இந்த அக்கிரமம் சோர்வும் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து ஒரு புது வாழ்வை பெற்றவர்களாக நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வாழ்வு மாற்றப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன். பாவங்கள் பல நான் செய்துவிட்டேன், பல அக்கிரமங்களால் உம்மை நோகடித்தேன்.
விசை மன்னியும் என் தெய்வமே, மன்னியும் மன்னியும் என் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியும் என் தெய்வமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம்.